சார் 2015 எல்ஐசி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நான் வந்து முறையாக பதிவு பண்ணி கடந்த 8 வருடமாக ரினியூல் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த டைட்டில் வந்து கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி விக்னேஷனோட மேனேஜர் வந்து மிஸ்டர் மைல்வான் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த டைட்டில் வந்து எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னோட கதைக்கு தேவைப்படுது சார், அதனால வந்து கண்டிப்பாக தர முடியாது அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் வந்து அவர் வேற டைட்டில் வைக்க போறேன்னு நினைச்சிட்டு நானும் அசட்டா இருந்து நேற்றுக்கு பார்க்கும்போது அவங்க அதை அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. சார் இது இப்போ தயாரிப்பு சங்கத்துக்கு காலையில் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் சார். இது சரியான விடை கிடைக்குதுன்னா சட்ட ரீதியாக நான் அடுத்த வாரம் அதுக்கு தீர்வு காணதுக்கு முயற்சி எடுக்க போகிறேன் சார். இப்போ என்னோட இந்த டைட்டில் வந்து தயாரிப்பு சங்கத்தில் தான் எனக்கு இந்த டைட்டில் கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து தயாரிப்பு சங்கத்தில் முறையாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நேற்றுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணதை வச்சு அவங்க அந்த ஆர்டிக்கல் வச்சு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு முறையான ஒரு பதில் கிடைக்கலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை சட்ட ரீதியாக வந்து ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்காக நான் வந்து அதுக்கான ஆலோசனை சார். இங்க என்னன்னா லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதுதான் அந்த படத்துடைய டைட்டில். அதோட எல்ஐசி நீங்க வச்சது வந்து வெறும் எல்ஐசி அதுதானே? ஆமா சார், ஆமா சார். அவர் லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வைக்கிறது எந்த உடன்பாடும் கிடையாது. எல்லா இடத்துலயுமே கிளாப் போர்ட்ல இருந்து எல்லா ப்ரொமோஷனுமே எல்ஐசி ப்ரொஜெக்ட் பண்றாங்க சார். நான் என்னோட படம் பண்ணும்போது என்ன நம்பி முதல் பண்றவங்க என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்றவங்க அந்த நேம் வந்து எனக்கு வந்து வீக் ஆகல சார். அவங்க வந்து எல்லா இதுலயுமே எல்ஐசி தான் போடுறாங்க, யாரும் லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்லவே இல்லை. ஈவன் இந்த கிளாப் போர்ட்ல கூட பாத்தீங்கன்னா கூட எல்ஐசிக்கு தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆல் நியூஸ் பாத்தீங்கன்னா எல்ஐசி தான் வருதே ஒழிய லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து யாரும் வந்து பிராக்கெட் தான் போடுறாங்க. ஸோ அப்போ என்னோட டைட்டில் வந்து அது அஃபெக்ட் ஆகல சார். என்னோட படைப்பு நான் என்ன நம்பி நான் படம் பண்ண வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதெல்லாம் கேள்வி கேட்கும்போது என்னோட படத்துக்கு வேல்யூ குறையுது சார். ஸோ எல்ஐசின்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே ப்ரொனன்சியேஷன் பண்ண எல்ஐசி தான் சொல்றாங்க சார். யாருமே லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் யாருமே சொல்றது இல்லை. அவங்க நேற்றுக்கு இந்த ஃபுல்லா நீ அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா எல்ஐசி தான் வருது. ஸோ என்னோட அவங்க மற்ற டைட்டில் வைக்கிறது பிரச்சனை, எல்ஐசி மட்டும் பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி அவங்க டைட்டில் வைக்கிறது உரிமை இருக்கு, அதில் பெற முடியாது. எல்ஐசிங்கிற வார்த்தை அவங்க பயன்படுத்தக்கூடாது. ஃபுல் டைட்டில் அவங்க வைக்கிறது நான் ஏன் சார் கேட்க போறேன்? நான் வந்து நானும் ரவுடி தான் டைட்டில் வைக்க முடியுமா சார்? சொல்லுங்க, அவங்க கேட்க வைக்க முடியுமா சொல்லுங்க? அவங்களோட படத்துல அவங்க எனக்கு என்ற இருக்க தெரிஞ்சு வைக்கிறது எப்படி சார் ஒரு முறையாக சொல்லுங்க? இது குறித்து நீங்க விக்னேஷ் வந்து பர்சனலா பண்றாங்கன்னா எப்படி சார் நம்ம வந்து நானும் ஒரே சினிமா சார் யூஸ் பண்ணலாம். அதான் இது குறித்து அவர்கிட்ட நீங்க பர்சனலா ஏதாவது சொன்னீங்களா விக்னேஷ் கிட்ட? இல்ல சார், அவர் மேனேஜர் தான் பேசினார் சார். மேனேஜர் தான் பேசி எங்கிட்ட ஆக்சுவலி அவர் பேசும்போதே அவர் எப்படி தெரியுமா சார் கேட்டார், டைட்டில் எங்கிட்ட தான் டைட்டில் உங்ககிட்ட எப்படி வந்தது அப்படிதான் கேட்டார். எங்கிட்ட டைட்டில் இருக்குன்னு தெரிஞ்சா அது கேட்கற முறை வரல சார். அவங்க கேட்கும் போது அவருக்கு பேசும்போது டைட்டில் எங்கிட்ட இருந்தது உங்ககிட்ட எப்படி வந்து சார் அப்படின்னு எங்கிட்ட கேட்கிறாரு. அப்ப நான் சொன்னா உங்ககிட்ட இருக்குன்னா அப்ப எங்கிட்ட நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னு. இல்ல சார் எங்கிட்ட இருந்துச்சு, உங்கள்கிட்ட எப்படி தெரியல அப்படின்னு என்ன வந்து நான் ஏதோ கபடி பண்ற மாதிரி என்ன பேசுனேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இல்லைங்க இது வந்து என்னோட படத்தை உங்ககிட்ட இருந்தா நீங்க வச்சிருங்க நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு 4 மாசம் தொடர்பு இல்லை. இப்ப நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே பேப்பர் தான் சார், டாக்குமெண்ட். சும்மா ஒரு டைட்டில் வைக்க முடியுமா சொல்லுங்க சார்? அது கரெக்ட் தான். எல்லாமே ரெக்கார்டு டாக்குமெண்ட். ஒரு டைட்டில் வைக்கும் போது இருக்கிற 4 பாடி இருக்குது, சேம்பர், கவுன்சில், கில்டு, நடப்பு தயாரிப்பு சங்கம். 4 பேர்த்தையும் அப்ரூவல் கேட்டு தான் அவங்க இல்லைன்னு அப்புறம் எனக்கு டைட்டிலே தருவாங்க. இது ஒரு பாடி முடிவெடுக்கிற விஷயமே கிடையாது சார். இது அப்படி இருக்கும்போது இங்க வந்து நான் வந்து 2015 ரெனியூல் பண்ணி எவ்ரி டாக்குமெண்ட் நான் கையில வச்சிருக்கேன் சார். எவ்ரி இயர் அதுக்கு பணம் கட்டி அதுக்கான டைம் செலவு பண்ணி நான் வச்சிருக்கேன். நான் அது எப்படி அசால்ட்டா என்கிட்ட கேட்டு என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வைக்கும் போது எப்படி சார் விட முடியும்? நானும் இது ஃபைட் பண்ணி தான் சார் வாங்க முடியும்னு சொல்லுங்க சார். இப்போ உங்க வீடு டாக்குமெண்ட்ல வந்து உங்க பேர் இருக்கும்போது நான் எப்படி சார் உங்க வீட்டுக்கு வர முடியும்? உங்க வீட்டுல உங்க வீடு ஈஸி போட்டு உங்க பேர் வருது மாதிரி இந்த டைட்டில் வந்து என்னோட கம்பெனியில பதிவு பண்ண டைட்டில் வந்து என்னோட கேட்காம எப்படி சார் பதிவு பண்ண முடியும் சொல்லுங்க? அவர் லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பண்ணதுல வந்து எந்த உடன்பாடு எனக்கு கேட்கவே முடியாது. எல்ஐசி தான் சார் போடுறாங்க. அவங்க எல்லாமே சட்ட ரீதியா சந்திச்சு இந்த டைட்டில் வாங்குறதுக்காக என் கதைக்கு ரொம்ப ஆப்டான டைட்டில். ஸோ அதுக்காண்டி நான் வந்து சட்ட ரீதியா இப்போ கவுன்சில் முறையா நான் கவுன்சில வந்து நீங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதுல இருந்து சரியான எனக்கு ஒரு பதில் கிடைக்கலன்னா நம்பிக்கை இருக்கு. அது இல்லைன்னா சட்ட ரீதியா நான் வந்து அதை போராடி வாங்குவேன் சார். லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வச்சுக்கோங்க, ஆனா எல்ஐசி மட்டும் வச்சுக்காதீங்க சொல்றீங்க. ஆமா சார், எல்ஐசிங்கிறது சொல்லவே கூடாது சார். அவங்க எல்ஐசி போடவே கூடாது, ஃபுல் டைட்டில் வச்சுக்கலாம் சார். அது யாரும் கேட்க முடியாது. அவங்க நீங்க பாருங்க சார், அவர் பாத்தீங்கன்னா இந்த கிளாப் போர்ட்ல கூட எல்ஐசி தான் போட்டுக்கிறாங்க. நீ பாருங்க சார், நான் ஒன்னும் சொல்லுங்க, உலகத்திலேயே எல்லா நியூஸ்லயும் வந்து எல்ஐசி விக்னேஸ்வரன் இயக்கும் எல்ஐசி தான் வருது. லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் உள்ள படிச்சாதான் தெரியுது. சமீபத்தில் அந்த பூஜை போஸ்ட் கூட இருந்தாங்க. ஆமா சார், ஆமா சார். அது பார்த்து எல்ஐசி தான் அந்த கிளாப் போல எல்ஐசி தான் இருக்குது. அது லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் போட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது சார், கேட்க முடியல. ட்விட்டர்ல கூட எல்ஐசி தான் போட்டிருக்காரு. எல்ஐசி போட்டு அதுக்கப்புறம் பிராக்கெட் லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் போட்டிருக்காரு. வித்தின் பிராக்கெட்ல தான் லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் போட்டிருக்காரு சார். அது இல்ல லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ரொம்ப பெரிய வார்த்தை, அது இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அது விண்ணை தாண்டி வருவாயின்னு இருக்கலாம் சார். விண்ணை தாண்டி வருவான்னு வச்சு நீ சொல்றோம்ல நம்ம, அதுக்காண்டி எல்ஐசி வைக்க தப்பு கிடையாது சார். எங்கிட்ட அந்த பேர் எங்கிட்ட இருக்குல்ல சார். எங்கிட்ட சார் என்னோட டைட்டில் எல்ஐசி நான் தனியா வச்சிருக்கேன். அப்ப அந்த டைட்டில் வந்து அந்த சவுண்டிங் தான் சார் எல்லாரும் சொல்றாங்க. சொல்லுங்க,
சார் பெரிய பேர் சின்ன பேர் வித்தியாசம் கிடையாது சார். எந்த படம் விக்னேஸ்வரன் வந்து படம் என்ன படம் எலெக்ஷன் சொல்லுவாங்க சொல்லுங்க. லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து அது வந்து அவர் டீட்டெயிலுக்காக வச்சிருக்காரு. மற்றபடி அது எல்லாரும் சொல்றது வந்து எல்ஐசி தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது என்னோட கதையும் என்னோட தலைப்பும் என்னோட இதுவும் டோட்டலா வந்து எனக்கு பாதிக்கப்படுது சார். நான் படம் 2 படம் அந்த படத்துக்கு எப்படி சார் வேல்யூ இருக்கு சொல்லுங்க. கண்டிப்பா அதுதான் நான் லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் மட்டும் போட்ட நான் எப்படி சார் கேட்கணும்னு சொல்லுங்க. ஆமா. அப்ப அவர் கிளாப் என்ன சார் போட்டுருக்கணும், அவரு லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எழுதி போட்டுருக்கணும். எல்ஐசி தான் இருக்குது. ஆமா சார். எப்படி சார் நீங்க அது வந்து விட முடியும் சொல்லுங்க. அப்ப நானும் அதே வைக்க போறேன் எப்படி சொல்லுங்க. போஸ்டர்லி எல்லா ப்ரொமோஷனும் அதான் சொல்ல போறாங்க சார். அதனால வந்து எனக்கு அது என்னோட படைப்புக்கும் என்னோட தயாரிப்புக்கும் அது டோட்டலா அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சார். முறையா இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கேட்டுட்டு அப்புறம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் வைக்கிறாங்கன்னா அப்படி சார் தெரியாம வைக்கிறது வேற சார். எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கு தெரிஞ்சு வைக்கிறது எப்படி சார் அது நீங்க எப்படி சார் எடுத்துக்கீங்க சொல்லுங்க. கண்டிப்பா சார். சங்கத்துல காலையில லெட்டர் கொடுத்து வந்துருக்கேன். அவங்க நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா எடுப்பாங்க. அதையும் மீறி நான் வந்து அடுத்த வாரம் சட்ட ரீதியாகவும் இதுக்கான ஒரு முயற்சியும் பண்ண போறேன். டெஃபினட்டா பண்ண போறேன் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.